இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையின் போது பஞ்சாபில் உள்ள சீக்கியர்களின் புனித தளமான பொற்கோயிலை தாக்கி தகர்க்க பாகிஸ்தான் ராணுவம் திட்டம் தீட்டியது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் ஏவுகணை தாக்குதல்களை துல்லியமாக முறியடித்து பொற்கோயில் மீது ஒரு சிறிய கீறல் கூட விடாமல் இந்திய ராணுவம் பாதுகாத்தது எப்படி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஜம்மு காஷ்மீரில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் உயிரிழந்தனர். மனைவிகளின் கண்முன்னே அவர்களின் கணவன்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உலகையே உலுக்கியது. இதையடுத்து பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதலை நிகழ்த்தியது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்கள் இந்த தாக்குதலில் அழிக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர். குறிப்பாக லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புகளின் தலைமையகங்கள் தகர்க்கப்பட்டன. பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் உட்கட்டமைப்புகளை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பொதுமக்களையோ அந்நாட்டு ராணுவ நிலைகளையோ தாக்கவில்லை என்று விளக்கமளித்தது. ஆனாலும் பயங்கரவாத முகாம்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் தாக்குதலை தொடுத்தது. இரு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் மே மாதம் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் இரவு நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் அலை அலையாய் ட்ரோன்களை ஏவியது. ஆனால் அனைத்து ட்ரோன்களையும் வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் இந்திய ராணுவம் தடுத்து அவற்றை அழித்தது. குறிப்பாக உள்நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு மற்றும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய S-400 சுதர்ஷன் சக்ரா ஆகியவை பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தாக்கி அழித்ததில் முக்கிய பங்கு வகித்தன. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களின் எல்லை பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. துருக்கியிடமிருந்து வாங்கிய ட்ரோன்கள், சீனா வழங்கிய ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் தொடுத்தது. அனைத்து எல்லைகளிலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலை முறியடித்த இந்திய ராணுவம் மறுபுறம் பாகிஸ்தானுக்குள் தற்கொலை ட்ரோன்களை அனுப்பி அதிரடியாக தாக்கியது. இதில் லாகூரில் செயல்பட்டு வந்த பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பு முற்றிலும் தகர்க்கப்பட்டது. பாகிஸ்தான் ராணுவத்தின் விமானப்படை தளங்களும் இந்திய ராணுவ தாக்குதலில் பலத்த சேதமடைந்தன. பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் ராணுவமோ ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லையோர கிராமங்கள் மற்றும் பிற நகரங்களில் மக்கள் அதிகளவில் கூடும் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில்தான் பஞ்சாபில் உள்ள சீக்கியர்களின் புனித தளமான பொற்கோயில் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டிருந்ததை இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பாகிஸ்தானின் சதித்திட்டத்தை கண்டுபிடித்தவுடன் பொற்கோயிலை சுற்றி இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு நிலைநிறுத்தப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி அதிகாலையில் இருள் சூழ்ந்த நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்கள் மற்றும் தொலைதூர ஏவுகணைகள் மூலம் பொற்கோயிலை நோக்கி தாக்குதல் நடத்தியது. இதனை எதிர்பார்த்து காத்திருந்த இந்திய ராணுவம் உள்நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு, S-70 வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் உள்ளிட்ட இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் மூலம் பொற்கோயிலை நோக்கி ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தாக்கி அழித்தது. இந்நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதலிலிருந்து பொற்கோயிலை பாதுகாத்தது எப்படி என்று இந்திய ராணுவம் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்த இந்திய ராணுவத்தின் 15வது படைப்பிரிவின் மேஜர் ஜெனரல் கார்த்திக் சி சேஷாத்ரி பொற்கோயிலை குறிவைத்து ஏவப்பட்ட அனைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளையும் இந்திய வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவத்திடம் சரியான இலக்குகள் இல்லை என்பதை அறிந்திருந்தோம். அவர்கள் இந்திய ராணுவ கட்டமைப்புகள், மத வழிபாட்டு தலங்கள், பொதுமக்களை குறிவைப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். இவற்றில் பொற்கோயில் முக்கிய இலக்காக இருக்கலாம் என்று எண்ணியதால் பொற்கோயிலை பாதுகாக்க நவீன வான் பாதுகாப்பு சாதனங்களை திரட்டினோம். முழு தயார் நிலையில் இருந்ததால் வான் பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பொற்கோயிலை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய அனைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தினர். இதனால் பொற்கோயிலுக்கு ஒரு சிறிய கீறல் கூட விடவில்லை என்றும் மேஜர் ஜெனரல் கார்த்திக் சி சேஷாத்ரி கூறியுள்ளார். இந்திய நகரங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய
கோழைத்தனமான தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்ததோடு பாகிஸ்தானின் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்திய இந்திய ராணுவத்திற்கு ராயல் சல்யூட் என்று சமூக வலைதளங்களில் இந்தியர்கள் பதிவிட்டு வருகின்றனர்.